இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 21 தொடர்ந்து 24 27 முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். இது நமக்கு மிக முக்கியமான, நம்முடைய அடிப்படை நம்பிக்கையை கிளறி பார்க்கின்ற அற்புதமான வசனம். நிறைய வேளைகளில் நாம் உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, நான் உண்டு, என்னுடைய கோவில் உண்டு என்ற விதத்திலே நாம் வாழுகிறோம். நான் சாமி கும்பிட்றேன், வீட்டில் ஒழுக்கமாக இருக்கிறேன், பிள்ளைங்களெல்லாம் கவனிக்கிறேன், அது போதும், நான் யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல என்பதை போல அது மிக முழுமையான வாழ்க்கை, அது சரியான வாழ்க்கை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள் நம்மிலே பலர் உண்டு. அது சரியான வாழ்க்கை அல்ல. கடவுளுடைய வார்த்தையை செயல்படுத்தி வாழ வேண்டும். கடவுளுடைய வார்த்தையின் வழியாக வருகின்ற இறை விருப்பங்களை நிறைவேற்றி வாழ வேண்டும். அப்படின்னா அயலானை நேசிக்கணும். அவனுக்கு பிரச்சனைன்னா நம்ம முழு மூச்சு அவன் நம்மால் முடிந்த உதவியை செய்யணும். வெறும் அனுதாபம் காட்டுவதல்ல, அவனோடு நாம் சேர்ந்து உணர வேண்டும். நிகழ்வுகளில் இருக்கின்ற துன்பங்களை உணர வேண்டும். ஒன்றுபட்டு வாழ வேண்டும். ஒன்றுபட்டு வாழ வேண்டும். தந்தையினுடைய விருப்பத்தின்படி நடப்பவன் தான் விண்ணரசி சேருவான். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் சேருவதில்லை. அப்ப இறை வார்த்தையின்படி நடப்பது என்பது எதை நோக்கி நம்மை இட்டு செல்லுகிறது? அயலான் அன்பு, இல்லாதவர்களுக்கு இருப்பதை பகிர்வது, இருப்பவர்களிடமிருந்து பெற்று இல்லாதவர்களுக்கு கொடுக்கவாவது செய்வது. கடவுள் அன்பும் அயலான் அன்பும் தானே நமக்கு இறை கட்டளைகளில் முதன்மையாக இருப்பவை. இயேசு சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 37 நாம் வாசிக்கிறோம். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சொந்த விவகாரங்களில் மட்டும் கவனம் செலுத்தி நாங்களும் கடவுளும் என்ற முறையிலே மட்டும் வேறு மனிதர்களிலே அயலார்களிலே ஈடுபாடு இல்லாமல் வாழ்வது வழியாக நாங்கள் விண்ணகத்தை அடைவதில்லை. உம்முடைய விருப்பங்களாக இருக்கிற அயலார் மீது அக்கறை கொள்ள, அயலார்களை அன்பு செய்ய, உம்முடைய வார்த்தைகளை விருப்பங்களை நிறைவேற்றுவதில் அதுதான் முதன்மையானது என்பதை உணர்ந்து செயல்பட்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.